வாகன ஓட்டிகளே உஷார். சற்று முன்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் தமிழக அரசு ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சுகாதாரத்துறை செயலாளரான ககன்தீப் சிங் பேடி சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் விபத்து வழக்குகளின் போது இரத்தத்தில் மதுவின் அளவை கண்டறிவதை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான ஆனந்த் வெங்கடேசன் கூறியிருந்த நிலையில், சாலை விபத்து சிகிச்சைக்கு இரத்த பரிசோதனை கட்டாயம் என அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளது. லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று காயமடைந்த ரமேஷ் என்பவர் இழப்பீடு கோரி இருந்தார். ஆனால் விபத்து நடந்தபோது ரமேஷ் மீது மது வாசனை வீசியதாகவும், லாரியிலிருந்து அவர் பாதுகாப்பான இடைவெளியை பின்பற்றவில்லை என்று கூறி 50% இழப்பீடு மட்டுமே வழங்க உத்தரவிடப்பட்டது. அதனை எதிர்த்து ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்தார். இந்த வழக்கு நீதிபதியான ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு அண்மையில் விசாரணைக்கு வந்தபோது மது வாசனை வீசியதாக கூறிய போதிலும் அதன் அளவை குறிப்பிடவில்லை. ஓட்டுநரின் இரத்தத்தில் ஆல்கஹால் அளவு அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி இருந்தால் மட்டுமே கவனக்குறைவு இருக்க முடியும் என நீதிபதி கருத்து தெரிவித்தார். மேலும் பல சமயங்களில் வாகன விபத்துகளில் சிக்கி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்படும் நபர்களுக்கு இரத்தத்தில் ஆல்கஹால் அளவை மருத்துவர்கள் பரிசோதிக்க தவறுவதாக தெரிவித்த நீதிபதி, இதனால் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உரிய இழப்பீடை தீர்மானிக்க முடியாத நிலை உள்ளது எனவும் தெரிவித்தார். எனவே மோட்டார் வாகன விபத்தில் சிக்கி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்படும் நபர்கள் மீது மது வாசனை வீசினால் அவர்களின் இரத்தத்தில் ஆல்கஹால் அளவை பரிசோதிக்கவும் அதனை விபத்து அறிக்கையில் பதிவு செய்யவும் தனியார் மருத்துவமனைகள் உட்பட அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சுற்றறிக்கை வெளியிடுமாறு சுகாதாரத்துறை செயலாளருக்கு நீதிபதியான ஆனந்த் வெங்கடேசன் உத்தரவிட்டார். இந்த நிலையில்தான் சாலை விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற வருபவர்கள் மது அருந்தி இருந்தால் இரத்த பரிசோதனை கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சுகாதாரத்துறை செயலாளரான ககன்தீப் சிங் பேடி சுற்றறிக்கை ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார். விபத்து வழக்குகளில் இழப்பீடுகளை தீர்மானிக்க முடியாத நிலை இருப்பதால் இரத்தத்தில் மதுவின் அளவை கண்டறிவது கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் எனவும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் உள்ளது. இந்த உத்தரவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.